சீமான் பேசியிருக்கிறார் பெரியாரை பத்தி தப்பான ஒரு வார்த்தை, பேசக்கூடாத வார்த்தை. 1974 இதே தியாகராயர் பஸ் ஸ்டாண்ட்ல பெரியார் சிலை இருக்குல்ல, அதான் பெரியார் கடைசியா பேசின கூட்டம். அதுக்கப்புறம் இறந்துட்டார். 73 கடைசியா பேசின கூட்டம். கையில மூத்திர பை, பெரியார் தூக்கின்னு வந்து வண்டியில வைக்கிறாங்க, மைக்கு எதிரில் வைக்கிறாங்க. பெரியார் பேசுற ஒரு வார்த்தை, யூடியூப்காக சொல்றேன், பெரியார் பேசுற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கூட்டத்தின் தலைவர் அவர்களே, கூடியிருக்கும் தேவடியா மக்கள். என்ன மைக்கு போட்டோம், ஓடியா போயிட்டான். இவர் கூட்டத்தை கேட்க வந்தா இவர் நம்மளை இப்படி சொல்லிட்டாருன்ட்டு. பெரியார் அடுத்து சொன்னாரா, நான் கூட்டத்தின் தலைவர்களே, கூடியிருக்கும் தேவடியா மக்கள். என்ன ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? நான் எந்த ஜாதி இடத்தில் தமிழன் அடிமைப்படக்கூடாது என்று நினைத்தனோ, இன்னும் அந்த தமிழன் அந்த ஜாதி இடத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு 73 சொன்னாராம். அந்த பெரியார் இப்ப இருந்தா யாரை திட்டிருப்பார் சொல்லு? அந்த பெரியார் இப்ப இருந்திருந்தா சீமானை பார்த்துதான் அந்த வார்த்தை சொல்லி இருப்பார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எப்படி நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுமோ அதை போல் சீமான் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஆதிக்க சக்தி இடத்திலே, RSS இடத்திலே, பிஜேபி இடத்திலே மண்டியிட்டு பெரியார் விமர்சனம் செய்தால் தான் விளம்பரம் அடையலாம் என்று பெரியாரை நோக்கி சூரியனை பார்த்து நாய் குலைப்பதை போல பெரியாரை பார்த்து சீமான் பேசியிருக்கிறார். இப்ப என்னதான் கூட்டம் போட்டு ஆளை கூட்டு உட்கார வச்சாலும் ஒரு 20 வருஷம் முன்னாடி இப்ப யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. கையில் பார்க்கலாலும் சரி, மருமக பார்க்கலாலும் சரி, பாண்டியன் ஸ்டோர் பார்க்கலாலும் சரி, மிஸ் ஆகாது. ஏன் வீட்டுக்கு போய் யூடியூப்ல பார்த்துக்கலாம், நாடகம் மிஸ் ஆகாது. நம்ம அப்படியே ஒரு 20 வருஷம் பின்னாடி போவோமே. இன்னைக்கு எல்லா டிவி வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, இன்ஸ்டா வந்துருச்சு, ட்விட்டர் எல்லாம் வந்துருச்சு. அப்படியே ஒரு 20 வருஷம் பின்னாடி போவோம். ஒரு 25 வருஷம் கேபிள் டிவி இருந்ததா சொல்லுங்க? இல்ல இல்ல. சன் டிவி இருந்ததா? இல்ல. நம்ம அப்ப பார்த்த ஒரே டிவி தூர்தர்ஷன் ஒண்ணு. வெள்ளிக்கிழமானா ஒளியும் பார்த்தோம், கை தூக்கு பார்க்கலாம். எல்லாம் ஒளியும் பார்த்தோம், எல்லாம் ஒளியும் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டிவி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம், வெள்ளிக்கிழமை ஒளியும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம். அப்ப பார்த்தா எல்லா வீட்லயும் டிவி இருக்காது. 100 வீடு இருந்தா 2 வீட்டு தான் டிவி இருக்கும். ஒளியும் போய் பார்க்கணும்னா 4 தரணும். கரெக்டா? இல்ல என் ஜாதிக்கா நீ? ஆமா. படம் பார்க்கணும்னா சில பேருக்கு பக்கத்துல டிவி இருக்கும், அப்படியே எட்டி பார்ப்போம். இல்ல உட்கார்ந்து பார்த்தோம்னா அந்த போங்க அப்புறம் வாங்க நாங்க சாப்பிடணும். உண்மையே இல்லையா? இப்படிதான் பார்த்தோம். ஜன்னல் எட்டி பார்த்தோம், வாசப்பல் எட்டி பார்த்தோம், 4 கொடுத்து பார்த்தோம், 50 காசு கொடுத்து பார்த்தோம், இப்படிதான் டிவிலாம் பார்த்தோம். ஆனா மகராசன் கலைஞர் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கலர் டிவியை கொடுத்து யாரும் யார் வீட்டு எட்டி பார்க்க வேண்டாம்னு பார்க்க வைத்த தலைவர் கலைஞர். மறக்க முடியுமா? 2006 சொல்றேன், கலைஞர்னா பிராண்டு. கலைஞர் மாதிரி தலைவர் கிடையாது. 2006 கலைஞர் கொடுத்த டிவி இன்னைக்கும் பல வீட்டுல பல கிராமத்துல ஓடிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா மிக்சியும் ஃபேனும் குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. மிக்சியும் ஃபேனும் குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு செய்தி, இந்த இடம் வந்துச்சுட்டாக்கா, இந்த இப்ப நான் பேசுறது உங்களுக்கு இல்லை, இந்த பக்கம் மட்டும். ஏன்னா யூடியூப்காரன் அதுக்குன்னே வந்திருக்கிறான், என்ன வம்புக்கு இழுக்கணும்னு. சீமான் பேசியிருக்கிற பெரியாரை பத்தி தப்பான ஒரு வார்த்தை, பேசக்கூடாத வார்த்தை. 1974 இதே தியாகராயர் பஸ் ஸ்டாண்ட்ல பெரியார் சிலை இருக்குல்ல, அதான் பெரியார் கடைசியா பேசின கூட்டம். அதுக்கப்புறம் இறந்துட்டார். 73 கடைசியா பேசின கூட்டம். கையில மூத்திர பை, பெரியார் தூக்கின்னு வந்து வண்டியில வைக்கிறாங்க, மைக்கு எதிரில் வைக்கிறாங்க. பெரியார் பேசுற ஒரு வார்த்தை, யூடியூப்காக சொல்றேன், பெரியார் பேசுற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கூட்டத்தின் தலைவர் அவர்களே, கூடியிருக்கும் தேவடியா மக்கள். என்ன மைக்கு போட்டோம், ஓடியா போயிட்டான். இவர் கூட்டத்தை கேட்க வந்தா இவர் நம்மளை இப்படி சொல்லிட்டாருன்ட்டு. பெரியார் அடுத்து சொன்னாரா, நான் கூட்டத்தின் தலைவர்களே, கூடியிருக்கும் தேவடியா மக்கள். என்ன ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? நான் எந்த ஜாதி இடத்தில் தமிழன் அடிமைப்படக்கூடாது என்று நினைத்தனோ, இன்னும் அந்த தமிழன் அந்த ஜாதி இடத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு 73 சொன்னாராம். அந்த பெரியார் இப்ப இருந்தா யாரை திட்டிருப்பார் சொல்லு? அந்த பெரியார் இப்ப இருந்திருந்தா சீமானை பார்த்துதான் அந்த வார்த்தை சொல்லி இருப்பார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
எப்படி நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுமோ அதை போல் சீமான் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஆதிக்க சக்தி இடத்திலே, RSS இடத்திலே, பிஜேபி இடத்திலே மண்டியிட்டு பெரியார் விமர்சனம் செய்தால் தான் விளம்பரம் அடையலாம் என்று பெரியாரை நோக்கி சூரியனை பார்த்து நாய் குறைப்பதை போல பெரியாரை பார்த்து சீமான் பேசி இருக்கிறார். முடிஞ்சிருச்சு. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இங்க பேசுறோம் எல்லாம் ஏழுமலையிலிருந்து எங்க அண்ணன் கருணாநிதிக்கு எல்லாரும் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தோம். நான் இதெல்லாம் குறிப்பா எங்க அண்ணன் கருணாநிதி 4வது கூட்டம் இந்த தொகுதியில் நான் பேசுறது உண்மையா சொல்றேங்க. நான் இந்த 40 நாள்ல ஒரு 30 கூட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா பேசிட்டு வந்திருக்கேன். ஆனா 4வது கூட்டம் அவரை வச்சுட்டு பேசுறேன். தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை தொகுதிக்கு எப்படி செலவு செய்யணும், தன்னுடைய தொகுதிக்காக அதிகாரி இடத்துல எப்படி பேசணும், அமைச்சர் இடத்துல எப்படி பேசணும், முதலமைச்சர் இடத்துல எப்படி பேசணும் கேட்டா அது ஜேகேவை போல் தான் பேசணும் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தொகுதியின் அனைத்து அடிப்படை வசதிகளும் பட்டியல் போட்டு சொல்லுகிறார், செய்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு காலையில் ஒரு கூத்து, எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். பேசிட்டு வெளியே வந்து சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்கும், திமுகவை தோற்கடிப்போம் சொல்லிட்டு சொல்றாரு. ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிப்போம். 26 ஆட்சி. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிப்பாரா? சத்தமா சொல்லுக்கா, சத்தமா. இந்த யூடியூப் காரன் காதுல கேட்கிற மாதிரி சொல்லு. வாய்ப்பே இல்லை. அதுலயே அந்த பேட்டி கொடுக்க சொல்ல பாரு. நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதி கேட்கிறேன். வீட்டில் தோசை சுடுவார் போல இது. அதுல அவர் பார்த்தீங்கன்னா 27 ஆட்சி எப்படி ஆட்சி பிடிப்பார் அவரு? இங்க யார் யாரெல்லாம் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருக்கீங்க? எல்லாரும் பார்த்திருக்கோம்ல. அது ஒரு மறக்க முடியாத படம். அந்த கரகாட்டக்காரன் படத்துல ஒரு காமெடி சீன் வரும். ஞாபகம் வந்துச்சா? என்ன காமெடி சீன்னா, ஒரு சிகப்பு கலர் காரை செந்தில கவுண்டர் பண்ணி தள்ளின்னு போவாங்க. வந்துச்சாக்கா? அப்ப ராமராஜன் டென்ஷன் ஆகி கேட்பாரு, அடை என்ன இந்த டப்பாக்கார இன்னும் விற்காம வச்சிருக்கீங்க, அது தள்ளி விடுங்கன்னு. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா? கவுண்டர்மணி பட்டியல் போட்டு சொல்லி கடைசியா சொல்லுவாரு, இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு. செந்தில் காதுல போய் கேட்பாரு, இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சுனுங்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சுனுங்கிறான்னு அதிமுகருக்கே தெரியாது. எப்படி அதிமுகவை யார் வச்சிட்டு இருக்கான்னு அதிமுகருக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்ட, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்ட, எடப்பாடி பழனிசாமி காம மட்டும் பூச்சி நிக்கிறாரு. இதுவே சேரல. எங்க நீங்க ஆட்சியை பிடிக்கிறது? இதுல நடுவில் இன்னொரு நடிகர் கிளம்பி வந்திருக்கிறார். 26 கோட்டைக்கு போவோம். அவர் கோட்டை பல்ல ஹாஸ்பிட்டல் நினைச்சினார் போல. கோட்டைக்கு போறது எப்படி? கோட்டைக்கு போவீங்க நீங்க? இங்க உடனே எல்லாம் கிளம்பிட்டாங்க. பாத்தீர்களா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அந்த பக்கம் யார் போவா, இந்த பக்கம் யார் போவா, கூட்டணி உடையுமா உடையாதா, யார் ஜெயிப்பா, யார் தோப்பா, யார் கோட்டை அதிகம் வரும், யார் கம்மியா வரும்ட்டு. நான் பேசுகிற தொகுதி தியாகராயர் சட்டமன்ற தொகுதி. அண்ணன் குட்டி இருக்கிறார், மாவட்ட செயலாளர் இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்கிறார்கள். சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. எப்படி 2021 திமுக வெற்றி பெற்றதோ அதே போல் 2026 தியாகராயர் தொகுதியில் உதயசூரியன் உதிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது. சாதாரணமா நினைக்கிறியா? விஜய் வந்தா கைட்டு வரா? நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சார். எனக்கு அவர பங்காளி சண்டையா? பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்தோமா? அதுக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சு என்ன சொன்னார்? திமுக தாக்கி பேசினார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி மழை, சென்னையில புயல் வரும்னா, மகாபலிபுரத்தில் கரையை கடக்கும்னா, இங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பி ஊருடா சுத்துறாங்க. கார்பரேஷன் கவுன்சிலர் ஏழுமலை மணியண்ணன் ஜானகிராமன் ராஜா எல்லாம் போய் மண்டபத்தை புடி, இட்லியை புடி, அரிசியாக்கு பிரெட்டா புடி, பெட்ஷீட்டை புடின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா மோசமான புயல் அது சென்னைக்கே வரல. பாண்டிச்சேரியில் போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கடலூருக்கு போயிடுச்சு. ஒரே நாள்ல ஒரு நாள் நைட்ல பாண்டிச்சேரியில, விழுப்புரத்துல, கடலூர்ல, தர்மபுரியில, கிருஷ்ணகிரியில ஒரே நாள் நைட்ல 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அங்க இருக்கிற எல்லா அணைகளும் நிரம்பிடுச்சு, எல்லா ஆறுலையும் வெள்ளம். ஒரு நாள் நைட்ல. வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? 38 பேர் செத்து போயிட்டாங்க. 1 லட்சம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டது. ஏறத்தாழ 4000 வீடு இழிஞ்சு வந்துருச்சு. 4000 5000 மாடு ஆடு செத்து போச்சு. இந்த கூட்டம் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் கூட்டம் சொன்னல. ஏன் திரும்ப உதயநிதி ஸ்டாலினை தூக்கி வச்சு கொண்டாடுறோம்? ஏன் திரும்ப உதயநிதி ஸ்டாலினுடைய புகழ் பாடுறோம்? ஏன் திரும்ப நாட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் தேவைன்னு சொல்றோம்?
29 நைட் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, 6 மாவட்டங்கள் பாதிக்கப்படுது. 30 காலைல 7 மணிக்கு வீட்டை விட்டு போனவர் 6 நாள் அந்த 6 மாவட்டத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை சேர்லையும் தகதிலையும் மலையையும் வெள்ளத்திலையும் சந்தித்து ஆறுதல் சொன்ன ஒரே தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். யாரும் மறந்துடக்கூடாது. நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் அறிவிச்சாங்க. அரிசி, பணம், துணி, மணி என்னென்ன பண்ண முடியுமோ அந்த 6 மாவட்ட மக்களுக்கு பண்ணாங்க. நான் பணிவோடு கேட்பது, உதயநிதி ஸ்டாலின் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்னா, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்து 6 மாவட்ட மக்களை 6 நாள் சந்தித்து நிவாரணம் கொடுத்து மக்களை ஆறுதல் சொல்ல எங்க உதயநிதி ஸ்டாலின் எங்கே கட்சி ஆரம்பிச்சு திமுகவை திட்டிட்டு இந்த 6 மாவட்டத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? நடிகர் எங்க போனார்? கடலூர் போனாரா? விழுப்புரம் போனாரா? தர்மபுரி போனாரா? கிருஷ்ணகிரி போனாரா? ஏன் உங்க கால் சேர்ல நடக்காதா? உங்க வண்டி டயர் மழை போவாதா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதல், 1 கிலோ அரிசி, ஒருவேளை சாப்பாடு, ஒரு புடவை, ஒரு வேட்டி நீங்க கொடுத்தீங்களா? இல்லையே. 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் மழையிலும் வெள்ளத்திலையும் துயர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களை சந்திக்க வக்கு இல்லாமல் கோவாக்கு நடிகையின் கல்யாணத்துக்கு போகிறார் ஒரு நடிகர்னா, இவர் தான் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாரா? கோவாக்கு போக தெரிஞ்சவருக்கு, ஒரு நடிகையின் கல்யாணத்துக்கு போக தெரிஞ்சவருக்கு கடலூர் போக தெரியாதா? விழுப்புரம் போக தெரியாதா? ஐயா நீ கடலூர் போவேனா, விழுப்புரம் போவேனா, தர்மபுரி போவேனா, கிருஷ்ணகிரி போவேண்டாம். சென்னையில புயல் வரும்னா மழை விழுப்புரத்துல பெய்யுது, திருவண்ணாமலை மலை மீது இருந்த பாறை உருண்டு ஒரு வீட்டுக்கு மேலே விழுந்துருச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த 5 குழந்தைங்க, 6 வயசு, 7 வயசு, 8 வயசு, 9 வயசு, 10 வயசு, 5 குழந்தைங்க அப்படியே நசுங்கி செத்து போச்சு. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. மீட்பு பணி 18 மணி நேரம் ஆச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, மண்ணு சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 18 மணி நேரம் உயிரோடு இருக்காங்களா தெரியல. ஆனா மீட்பு பணி நடக்குது. பெரியவர்களே, தாய்மகளே, அந்த 18 மணி நேரமும் அங்கேயே உட்கார்ந்து இருந்த தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. 18 மணி நேரம் மீட்பு பணி நடக்குது. ஆனா உயிரை காப்பாற்ற முடியல. அந்த 5 குழந்தைங்களை சடலமா பிணமா தான் வெளியே எடுத்தாங்க. நான் நடிகரை பார்த்து கேட்பது, டைலாக் பேசுறீங்க, திமுகவை குறை சொல்றீங்க, யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிறீங்க, யாரோ சொன்னதை பேசுறீங்க. ஐயா நீ அந்த 6 மாவட்டத்துக்கு போக வேணாம், சேத்துல நடக்க வேணாம், தண்ணியில நடக்க வேணாம், சந்திக்க வேணாம், ஆறுதல் சொல்ல வேணாம், சோறு போட வேணாம். அந்த செத்து போன 5 குழந்தைங்க இளவு வீட்டுக்கு போயிருக்கலாமே. காட்டு கதை விடுறீங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துவீங்களா? தனி பிளைட்ல கோவாக்கு போக தெரிஞ்ச உங்களுக்கு திருவண்ணாமலை போக தெரியலையே. நடிகையின் கல்யாணம் போக தெரிஞ்சவனுக்கு 5 குழந்தைங்க இளவுக்கு போக தெரியலையே. நீங்க திமுக ஒழிப்பீங்களா? நீங்க திமுக ஆட்சி விரட்டுவீங்களா? என்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு நடிகர் வந்துட்டார், அவர் வந்துட்டார், கதையெல்லாம் சொல்றாங்க. யார் வந்தாலும், யார் யாரோட கூட்டணி சேர்ந்தாலும், யார் எங்கு நின்றாலும், எப்படி நின்றாலும், எந்த கூட்டணி வைத்தாலும், ஏன் இன்னும் பகிரங்கமாக சொல்லுகிறேன், மோடியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 திமுக ஆட்சிக்கு வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆணவத்தில் சொல்றோமா? திமுரா? ஆளுங்கட்சி அகங்காரமா? சத்தியமா இல்ல. அப்புறம் எப்படி 200 ஜெயிப்போன்றோம்? எப்படி திருப்பி தியாகராயர்ல உதயசூரன் உதிக்கும்னு சொல்றோம்? உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு அவ்வளவு செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில தான் முதலமைச்சர் சொல்லுகிறார், மீண்டும் திமுக வெற்றி பெறும். அந்த நம்பிக்கையில தான் சொல்றார். இங்க அண்ணன் பேசுற போது ஒரு வரையில சொல்லிட்டு போயிட்டார், பஸ்ல இலவசமா போறோம், இலவச பயணம் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்ட்டு. இதே நல்ல ஞாபகம் இருக்கு. 2021 மார்ச் திங்களில் இதே தியாகராயர் பேருந்து நிலையத்திலே திமுக தலைவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அந்த குட்டிய கருணாநிதியை பக்கத்துக்கு வச்சு சொன்னார், உதயசூரன் கோட்டு போடுங்கள், கருணாநிதியை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள், என்னை முதலமைச்சராக்குங்கள். நான் கோட்டைக்கு போனால் 502 வாக்குறுதியை தந்திருக்கிறேன். நான் கோட்டைக்கு போனால் இந்த ஸ்டாலின் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். தியாகராய நகரில் உதயசூரன் உதித்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழக தலைவர் பொறுப்பேற்றார். நாங்கள் ஆட்சிக்கு 43 மாசம். நான் பேசுற இந்த கூட்டம் அதிமுக யாராவது கேட்டுட்டு இருக்கலாம். நான் தவறாக பேசினால் கூட்டத்தில் உட்கார்ந்து நீங்களே எழுந்து கேட்கலாம்.
நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று அண்ணன் கருணாநிதி வெற்றி பெற்று 43 மாசம் ஆகிறது. நாங்கள் 43 மாதத்தில் ஆட்சிக்கு வந்த 43 மாதத்தில் 502 வாக்குறுதியில் 480 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அது மிக முக்கியமானது. பேருந்திலே இலவசமாக பயணம் செய்வது எப்படி கிடைச்சது? இதுக்கு முன்னாடி அந்த அம்மா ஜெயலலிதா 15 வருஷம் முதலமைச்சரா இருந்தது, அந்த அம்மாக்கு அந்த யோசனை வரலையே. எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தார், அந்த யோசனை வரலையே. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தார், அந்த யோசனை வரலையே. ஒரு வருஷம் ஓபிஎஸ் இருந்தார், அந்த யோசனை வரலையே. எப்படி திமுக ஆட்சியில் தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பிறகு எப்படி திட்டம் வந்தது? ஓஎம்ஆர் ரோடுன்னு ஒன்று இருக்கு, எங்க எம்பிக்கெல்லாம் தெரியும். ஓஎம்ஆர் ரோடு அதெல்லாம் கார்ல வந்துட்டு இருக்கார் முதலமைச்சர். அந்த ரோட்ல என்ன நினைச்சாரு தெரியல, திடீர்னு வண்டியை நிறுத்துங்கன்ட்டார். அப்படியே வண்டி நிக்குது கான்வாயோட. காரை விட்டு முதலமைச்சர் கீழே இறங்குறாரு. கீழே இறங்கி போலீஸ்கார்ட்ட சொன்னாரா ஒரு பஸ்ஸை நிறுத்துங்கன்ட்டு. போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. உடனே போற பஸ்ஸை போலீஸ் நிறுத்துறாங்க. நீங்களாம் யாரு ஏற வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிடிசி பஸ்ல முதலமைச்சர் ஏறுறாரு. முதலமைச்சர் ஏறதை பார்த்த உடனே டிரைவருக்கு கண்டக்டருக்கும் கை கால்லாம் அப்படியே உதறுது. ஐயோ சிஎம் ஏறாரு சிஎம் ஏறாருன்ட்டு. உடனே பஸ்ஸை போக சொல்றாரு. பஸ் கிளம்பிடுச்சு. உள்ள இருக்கிற நம்ம ஜனத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஸ்டாலின் வந்துட்டா, ஸ்டாலின் வர்றாரு, ஸ்டாலின் வர்றாருன்னு. ஒரு அம்மா கை கொடுக்குது, ஒரு அம்மா கட்டி பிடிக்குது, ஒரு அம்மா செல்ஃபி எடுக்குது, ஒரு அம்மா கண்ணத்தரை கிள்ளுது. எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு, நல்லா இருக்கீங்களான்ட்டு. ஐயா நான் நல்லா இல்ல, மகராசு நல்லா இருக்கையா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. இன்னொரு அம்மா சொல்லுது, ஐயா மகராசா நான் இவ்வளவு டிவியில மட்டும் தான் பார்த்தேன், இப்போதான் எதிரில் பாக்குறேன், நீ நல்லா வெள்ளையா இருக்கிறியா, நல்லா இருக்கியான்னு. இன்னொரு அம்மா சொல்லுது, எப்பா நீயும் உங்க அப்பா மாதிரி 100 வருஷம் நல்லா வாழணும்ப்பான்னு சொல்லிட்டு சொல்லுது. என் முதியோர் பென்ஷன் நின்று போயிருந்ததுப்பா, நீ வந்த பிறகு பணம் வர ஆரம்பிச்சிச்சுப்பா. ஒரு அம்மா சொல்லு ரேஷன் கார்டு வந்துருச்சுப்பா. ஒரு அம்மா சொல்லி வீடு வந்ததுப்பான்ட்டு. இப்படிலாம் சொல்லிட்டே நான் கேட்டு நன்றிமா நன்றிமான்ட்டு அந்த சீட்ல உட்காந்து போயிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு 65 வயசுக்கு ஒரு அம்மா வணக்கம் சொல்லு, தம்பி எல்லாம் பாக்குறேன்ப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உன்னை பாக்குறதுக்கு. என்னன்னோ நல்லதெல்லாம் பண்றேன், டிவியில பாக்குறேன், என்னன்னு புரியல எனக்கு. ஆனா ஏதோ நல்லது பண்றியா, நீ தொடர்ந்து ஜெயிக்கிற, நல்லா இருக்கியா. ஆனா எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் இருக்கியா, அதை மட்டும் தீர்த்து வையான்னு. நீங்க பஸ்ல போறப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும்ன்றக்காக சொல்றேன். ஒரே ஒரு கஷ்டம் இருக்கு, அதை மட்டும் தீர்த்து வச்சினா நான் சாவர வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன். முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. என் வீடு முதல்ல சைதாப்பேட்டை காவாங்கர ஓரமா இருந்தது, ஆத்து ஓரமா இருந்தது. நீ ஆட்சிக்கு வந்தோடனே என் வீட்டை இடிச்சுட்டாங்கயா, எடுத்துட்டாங்க ஆத்து ஓரத்துல இருந்து. ஆனா தப்பு இல்லையா, அந்த வீட்டை இடிச்சிட்டு இப்ப எனக்கு கண்ணகி நகர்ல ஹவுசிங் போர்டு கொடுத்துட்டாங்கயா. நான் முதல்ல சைதாப்பேட்டை ஆத்து ஓரமா இருக்கிற போது டி நகர்ல ஒரு ஐயர் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாசம் 7000 ரூபாய் சம்பளம். என் வீட்டை இடிச்சிட்டாங்க. நான் முதல்ல ஆத்து ஓரமா சேர்ல ஒரு கொட்டால இருந்தேன். நீ வந்த பிறகு இப்ப மாடி வீடு கொடுத்துட்டாங்க, ஹவுசிங் போர்டுல நல்லா இருக்கையா. ஆனா கஷ்டம் என்னன்னா, நான் இப்ப டெய்லி கண்ணகி நகர்ல இருந்து டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வேலைக்கு போறேன் ஐயர் வீட்டுக்கு. எனக்கு தர சம்பளம் 7000 ரூபாயா. எனக்கு பஸ்ஸுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 30 ரூபாய் ஆயிடுது. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் அதுலயே போயிடுதுயா. மகராச வீடு கொடுத்தேன், நல்லா இருக்கிறேன். ஆனா ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரதுக்கு மாசம் 1000 ரூபாய் ஆயிடுதா. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த பாட்டு, அந்த வயசான அம்மா யதார்த்தமா முதலமைச்சர்கிட்ட பேசுது. எல்லாத்தையும் கவனிச்சு கேட்டுக்கிட்டு அவரு அப்படியா சரி நான் பாக்குறேமான்ட்டு அடுத்து பஸ் ஸ்டாப் வருது. முதலமைச்சர் வண்டியை நிறுத்த சொல்லி வண்டியை விட்டு கீழே இறங்கிறாரு. பஸ் போயிடுது. முதலமைச்சர் கார்ல ஏறி போறாரு. மிகப்பெரிய விசேஷம் என்ன தெரியுமா, அந்த பஸ்ல வந்த அம்மா டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்குள்ள கோட்டைக்கு போன முதலமைச்சர் உத்தரவு போடுறார். இனிமே பஸ்ல போற எந்த தாய்மாரும் டிக்கெட் வாங்க வேண்டாம் என்று உத்தரவு போட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். யோசிக்க வேண்டாமா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு 55 லட்சம் பேர் பஸ்ல பயணம் செய்வதாக அரசு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஒரு பாட்டியினுடைய குரல், ஒரு தாய் குலத்துடைய குரல், ஒரு தாய் குலத்துடைய வேதனை, ஒரு தாய் குலம் வைத்த கோரிக்கை. இன்னைக்கு 55 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பேருந்தில் இலவசமாக போறாங்கன்னா அது திமுக அரசின் சாதனை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எடப்பாடி கேட்கிறார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு பாட்டு போட்டாங்களே, விடியல் தந்தாரா, சொன்னதை ஸ்டாலின் செய்தாரான்ட்டு கேட்கிற யோகிதை எடப்பாடிக்கு இருக்கா? வெக்கமா இல்லையா?
திமுக பார்த்து குறை சொல்லலாமா? கேள்வி கேட்க யோகிதை இருக்கா? எந்த எடப்பாடி? 10 வருஷம் அதிமுக ஆட்சி. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஸ்டாலின் வந்தார், விடியலை தந்தார். 2019 கொரோனா, இந்தியா ஃபுல்லா கொரோனா வந்தது. கொரோனாக்கு என்ன அர்த்தம்னு எடப்பாடிக்கு தெரியாது. என்ன பண்ணார் தெரியுமா? நைட் 8 மணி டிவியில் வந்தார். யாரும் மறந்திருக்க முடியாது. என்ன சொன்னார்? ஏதோ கொரோனான்னு ஒரு வியாதி வருதா, தொற்று வியாதியா. நைட் 8 மணிலேருந்து லாக்டவுன். நமக்கு லாக்டவுன் என்னன்னு தெரியுமா? முன்ன பின்ன லாக்டவுன் பார்த்தோமா? நம்ம பார்த்து ஒரு நாள் பந்து. காலைல 6 மணிக்கு மூடுவான், சாயங்காலம் 6 மணிக்கு திறந்துருவான். யாராவது தலைவர் இறந்து போனா 3 நாள் கடை மூடி இருக்கும். ஆனா லாக்டவுன் சொன்னாரு. ஏதோ ஒரு நாள்ல திறப்பாங்க, ஒரு வாரத்துல திறப்பாங்க, ஒரு மாசத்துல திறப்பாங்கன்னு பார்த்தா 19 மாத காலம் சென்னையில லாக்டவுன் இருந்தது. யாருக்கு வேலை இல்லை. கொத்தனாரு, சித்தாலு, பூ விற்கிறவன், காய்கறி விற்கிறவன், டிரைவரு, குட்டியான ஓட்டுறவன், ஏழை, அன்றாடங்காட்சி, என்ன பண்றதுனே தெரியாது. யாருக்கும் வேலை இல்லை. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, கொரோனா கொரோனான்ட்டு. அன்னைக்கு திமுக தலைவர், எதிர்கட்சி தலைவர் சொன்னார், திடீர்னு லாக்டவுன் போட்டீங்க, மக்களை வீட்டில் அடைச்சி வச்சுட்டீங்க, வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், சோறு சாப்பிடணும், குழந்தைக்கு பால் வாங்கணும், எங்க போறது? எடப்பாடி அவர்களே ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் கொடுங்க. என்ன சொன்னாரு? 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார். எடப்பாடி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன ஸ்டாலின் விளையாடுறீங்களா? ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் தர முடியுமா? கஜானால பணம் இல்லை, என்னால் 5000 தர முடியாதுன்ட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு? கொரோனாவிற்கு தளபதி கொடுக்க சொன்னது 5000, எடப்பாடி தந்தது 1000. இதே டி நகர் பஸ் ஸ்டாண்ட் 21 பேசினார் தளபதி. உதயசூரன் கோட்டு போடுங்கள், கருணாநிதியை வெற்றி பெற செய்யுங்கள், என்னை முதலமைச்சராக்குங்கள், மீதி 4000 இந்த ஸ்டாலின் தருவேன். கோட்டைக்கு போனார். கோட்டைக்கு போன உடனே அந்த 4000 கொரோனா பணமாக 4000 தந்தாரா இல்லையா? தந்தாரா இல்லையா? அப்ப தந்தாரா கை தட்டணும்ல. இன்னொன்னு சொல்ற ஞாபகம் வச்சுங்க. நான் வர சொல்ல ஒரு புக்கு படிச்சுட்டு வந்தேன். அந்த புக்கு பேர் ஆனந்த விகடன். இனிமே நீங்க படிக்காதீங்க, நானும் படிக்க மாட்டேன், கெட்ட புத்தகம் ஆயிடுச்சு. அந்த புத்தகம் ஒரு துணுக்கு செய்தி எழுதியிருந்தான். ரொம்ப நேரம் கை தட்டினா அழகாவாங்களாம். எப்படி? நீண்ட நேரம் கை தட்டினால் முகம் மலர்ச்சியாகும், அழகு கூடும்ட்டு. இப்ப யார் யாரெல்லாம் அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் கை தட்டுங்க. பார், அந்த பாட்டி கை தட்டுதுப்பா. அதுல இன்னொன்னு போட்டிருந்தான். நீண்ட நேரம் சிரித்தால் நோய் வராது, வாய் விட்டு சிரித்தால் நோய் வராதுன்ட்டு. நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கடகடன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். எம்பி பேசணும், எம்எல்ஏ பேசணும். நாங்கள் யாரை விட்டு வச்சோம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், கொரோனாக்கு 4000 ஆட்சிக்கு வந்தோம். இதே மாசம் 1000 ரூபாய் தரதை பத்தி எம்எல்ஏ சொன்னார். வெறும் 40 பேர் தான் பாக்கி, அதையும் வாங்கி கொடுத்துருவேன். இதே தேர்தல் தளபதி சொன்னார், உதயசூரன் கோட்டு போடுங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கு மாசம் 1000 ரூபாய். எடப்பாடி என்ன சொன்னார்? 1000 ரூபாவா? 1 கோடி குடும்பத்துக்கா? தரவே முடியாது, வாய்ப்பே இல்லை, கஜானால பணம் இல்லை, ஸ்டாலின் பொய் சொல்றார், நம்பாதீங்க. எல்லாம் போய் தளபதி கேட்டாங்க, நீங்க பொய் சொல்றதா, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை சொல்றதா எடப்பாடி சொல்றார் போது தளபதி அடக்கத்தோடு சொன்னார், எடப்பாடி ஆனால் வேணால் முடியாமல் இருக்கலாம், நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன் சொன்னார். கோட்டைக்கு போனார். 1 கோடி குடும்பத்துக்கு 1,18,00,000 பேருக்கு இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய். இன்னைக்கு கூட ஒரு வேதனை இருக்கு, நான் ஓப்பனா சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு கூட மனசுல எல்லாம் கஷ்டங்குது. போன மாசம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க, இந்த மாசம் கொடுக்கவே இல்லையா? என்னக்கா? பிள்ளைக்கு 1000 ரூபாய் தரோம், பொண்ணுக்கு 1000 ரூபாய் தரோம், மாமியாருக்கு 1200 தரோம், உனக்கு மாசம் 1000 ரூபாய் தரோம், பஸ்ஸில் 1000 ரூபாய் தரோம். என்ன அதான் இருந்தாலும் இந்த பொங்கல் கரும்புலாம் வாங்குவோம்ல, 1000 ரூபாய் சத்தியமா எனக்கு கூட தரணும்னு தான் ஆசை. ஏன் தெரியுமா தரல? அதையும் உண்மையை சொல்லிட்டு போயிடுறேன். இந்த வருஷம் உங்களுக்கு 1000 ரூபாய், போன வருஷம் கொடுத்தோம், அந்த வருஷம் கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி வருஷம் இவ்வளோ பெரிய வெள்ளம் கொடுத்தோம், இன்னும் கரைஞ்சே இருக்காது அது. இந்த வருஷம் கூட தந்து நல்ல பேர் வாங்கணும்னு தான் ஆசை எங்களுக்கு. ஏன் தெரியுமா தர முடியல? இந்த 5 மாவட்டங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதில்ல, 24 லட்சம் குடும்பத்துக்கு 2000 ரூபாய் கொடுத்தோம். எவ்வளோ? 24 லட்சம் குடும்பத்துக்கு 2000 கொடுத்தோம். டெல்லியில் போய் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொன்னோம், ஐயா 6 மாவட்டம் பாதிச்சிட்டியா, அணை உடஞ்சிச்சு, விவசாயி அழிஞ்சிட்டா, செத்து போயிட்டான், ரொம்ப கஷ்டப்படுறோம், வெள்ள நிவாரணம் ஏதாவது குடியான்னு சொன்னா டெல்லியில் இருக்கிற முதல்ல என்ன சொல்லிட்டாரு? நை ஜாவ் ஜாவுன்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நை தேவுங்க. ஆமா போட்டு அனுப்பிட்டாரு. இது கொஞ்சம் காசு போயிடுச்சு.
3 மாசமா தமிழ்நாட்டில் 24,000 டீச்சர்ஸ்க்கு சம்பளம் தர முடியல. 24,000 உங்களுக்கு தெரியணும்ல. சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம், போன வருஷம் கொடுத்தானுங்க இந்த வருஷம் தரல அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல 6 மாவட்டம் வெள்ளம், அங்க பாதி காசு போயிடுச்சு. ஒரு 6 மாசமா தமிழ்நாட்டில் இருக்கிற 24,000 தொகுப்பாசிரியருக்கு சம்பளம் தர முடியல. ஒரு டீச்சருடைய சம்பளம் 15 இருந்து 18,000 ரூபாய். ஏறத்தாழ 24,000 டீச்சர் சம்பளம் தர முடியல. ஏன்னா அந்த சம்பளம் பாதி காசு டெல்லியில இருந்து வரும், நம்ம பாதி காசு போடுவோம், சம்பளம் கொடுப்போம். டெல்லியில இருந்து மோடி என்ன சொல்றாருன்னா, இந்தி படிப்பன் எழுதி கொடு, அப்பதான் சம்பளம் போடுவேன். என்ன சொல்றாரு? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்தி படிப்பேன்னு சொன்னாதான் நான் சம்பளம் கொடுப்பேன்ட்டு 6 மாசமா டெல்லியில இருந்து சம்பளம் வரல. ஆனா நீ சம்பளம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் ஜனத்தை விட மாட்டேன்ட்டு தமிழ்நாட்டு பணத்திலிருந்து ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். எப்படிக்கா கொடுக்கிறது? வெள்ளத்துல போச்சு, அந்த நாசமா போனவனும் பணம் கொடுக்கல, அந்த பணத்தை எடுத்துதான் இங்க கொடுத்துட்டோம். யாரும் கவலைப்படாதீங்க. இது போனா என்ன, அடுத்த பொங்கல் இருக்கு, அடுத்த பொங்கல். இதுல இன்னொரு கஷ்டம், எங்க அண்ணன் குட்டியா வேற டைம் ஆயிடுச்சுட்டார். ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாம் கொடுத்தாங்க, யார் இல்லைன்னா எல்லாம் தான் கொடுத்தீங்க, கரண்ட் பில் ஏற்றிட்டீங்களே. உண்மையா நானும் முதலே சொல்லிட்டேன், நான் ஓப்பனா ஜாலியா பேசுவேன்ட்டு. உண்மையா இல்லையா? அதுக்கு அதுலயும் அந்த பொம்பளை இது பேரு இப்படி வாங்கி தாண்டி இப்படி தரானுங்க. சத்தியமா கிடையாது. நீ வேணா மாரியத்தை கொள்ள மண்ணவாரி போட்டு போ, கரண்ட் பில் ஏத்தனவன் நாசமா போனோன்ட்டு. நாங்க ஏத்தல. ஏங்கா நீ நல்லா இருக்கணும்னு பணம் கொடுப்போமா, ஹாஸ்பிட்டலுக்கு 2 லட்சம் ரூபாய் தரணுமா, பிள்ளைக்கு பணம் தருவோம், பொண்ணுக்கு பணம் தருவோம், ரேஷன் கார்டை தருவோம், பொங்கல் தருவோம், கரும்பு தருவோம், சக்கரை தருவோம், இவ்வளோ கூத்துட்டு உங்கள்கிட்ட திட்டு வாங்குவோமா? எங்களுக்கு ஆசையா? நீ நல்லா இருந்தா சந்தோஷமா இருந்தா தானே எங்களுக்கு ஓட்டு போடுவ. எங்களை தலையெழுத்தா இவ்வளோ நல்லது பண்ணிட்டு அதில் போய் கெட்ட பேர் வாங்குறதுக்கு? நாங்கள் ஏற்றலை, நாங்கள் ஏற்றவே இல்லை. தைரியம் இருந்தால் நாளைக்கு கூட்டம் போட்டு அதிமுக சொல்லு யார் ஏற்றினான்னு. ஏத்தது யார் தெரியுமா? ஒரு படத்தில் சொல்லுவான், எல்லாம் மேலகிறவன் பார்த்துப்பான்ட்டு, எல்லாம் மேலகிறவன் பார்த்துப்பான்னு சொல்லுவான் தெரியுமா? அந்த மாதிரி நாங்கள் ஏற்றலை. ஏற்றினது மோடி ஐயா. அதுக்கு காரணமாக இருந்தது பதவி விட்டு போன எடப்பாடியும் ஓபிஎஸ் தங்கமணியும். உதய் மின் திட்டம்னு ஒன்று ஜெயலலிதா ஆட்சியில் மோடி கொடுத்து அனுப்புறாரு. அந்த அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அந்த அம்மாவை பாராட்டணும். நான் இன்னும் பெருமையாக சொல்கிறேன். நான் இப்போ அந்த அம்மாவை அம்மா அம்மான்றேன். ஆனால் ஜெயலலிதா இருந்தப்போ நான் பேர் தான் சொன்னேன், அம்மான்னு சொன்னதில்லை. இப்போ ஏன் திரும்ப செத்து போன பிறகு அம்மான்றேன்? உள்ளபடியே செத்து போன பிறகு தான் அந்த அம்மா மேலே ஒரு மரியாதையே வந்தது. பொம்பளையாக இருந்தாலும் அப்படி இருக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், புடவை கட்டி இருந்தாலும் ஆம்பளை மாதிரி ஆட்சி நடத்திச்சு. அந்த அம்மா மேலே பெரிய மரியாதை வந்தது. இன்னொரு அந்த அம்மா மேலே பெரிய மரியாதை வர காரணம் என்ன தெரியுமா? இவ்வளோ பைத்தியக்காரனை வச்சு கட்சி நடத்திருக்கு பேர். அதுவே பெரிய விஷயம். இவ்வளோ பேரை வச்சு கட்சி நடத்தி அந்த சாதாரண உனக்கெல்லாம் சேர்ந்து அந்த அம்மா கை தூக்கி போட்டுச்சு பையில. உதய் மின் திட்டம் கையெழுத்து பண்ணுமா? அதெல்லாம் போட மாட்டேன். ஏன் ஸ்டேட்ல வந்து கரண்ட் பில் ஏற்ற நீ யாரா அப்படின்னு மோடியை பார்த்து கேட்டு உதய் மின் திட்டத்தை கையெழுத்து போட மாட்டேன்னு தூக்கி போட்டுடுச்சு. அந்த அம்மா செத்து போச்சு 2016. இவனுங்க வந்தானுங்க ஓபிஎஸ் இபிஎஸ்லாம். மோடி மிரட்டினார், கையெழுத்து போடலாம் காலி பண்ணுறவன்ட்டு. டெல்லியிலேருந்து ஃபைல் வந்தபோது கையெழுத்து போடல. இவனுங்க போய் டெல்லிக்கு போனாங்க, மோடி காலில் விழுந்தானுங்க, கையெடுத்து கும்பிட்டு யார் எக்கேடு போனானே, எவன் தாலி அறந்தானே, எவன் செத்தா எனக்கு என்னன்ட்டு எந்த கோப்பில் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரோ அந்த கோப்பில் டெல்லியில் போய் கையெழுத்து போட்டாங்க. என்னன்ட்டு எழுதினது, இனிமே கரண்ட் பில்லு தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றக்கூடாது, டெல்லி அரசாங்கம் தான் ஏற்றும். அதான் உதய் மின் திட்டம். கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. 21 அதிமுக தோத்துருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல மோடி லெட்டர் அனுப்பு, டெல்லி லெட்டர் அனுப்புது. என்னன்ட்டு கரண்ட் பில்லு ஏத்து. அதிர்ச்சி ஆயிட்ட முதலமைச்சர், கரண்ட் பில் ஏத்துறதா? யோ இப்போதான் கொரோனாலாம் முடிஞ்சு மக்கள் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியா ஏத்துறது? ஏத்த மாட்டேன். 2வது லெட்டரு ஏத்த மாட்டேன், 3வது லெட்டரு ஏத்த மாட்டேன், 4வது லெட்டரு ஏத்த மாட்டேன். அப்புறம் முதலமைச்சர் கேட்டாரா, சரி இத்தனை லெட்டர் எழுதி எனக்கு ஏத்துன்னு சொல்றீங்களே, கரண்ட் பில்லை பத்தி நீ ஏன்டா ஏத்தணும், ஏன் ஸ்டேட்ல நான் தான்டா முடிவு பண்ணும் போதுதான் மோடி அரசாங்கம் சொல்லிச்சான், அதெல்லாம் செல்லாது. போன எடப்பாடி ஆட்சியில உதய் மின் திட்டத்துல சரண்டர் கையெழுத்து போட்டாங்க. என்ன கையெழுத்து? சரண்டர் கையெழுத்து போட்டாங்க.
இனிமே கரண்ட் பில் நாங்க தான் ஏத்துவோம், ஏத்துறியா இல்லையான்னாரு. 5 முறை ஏத்த மாட்டேன்ட்டார். மோடி என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப நல்ல மனுஷன். நமக்கு லெட்டர் எழுதாம, முதலமைச்சருக்கு எழுதாம, மின்சாரத்துறை அமைச்சருக்கு எழுதாம, ரிசர்வ் பேங்க் சேர்மனுக்கு எழுதுறாரு. என்னன்ட்டு, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கடன் கேட்டா கொடுக்காத, இபில வேலை செய்யற கடன் கேட்டா கொடுக்காத, ஏன்னா நான் ஏத்த சொன்னா அவர் ஏத்த மாட்டார்னு. வேற வழியே இல்லாம இவனுங்க கையெழுத்து போட்டதால, இவனுங்க தாலி அறுத்ததால, இவனுங்க காப்பாத்திக்கிறதுக்காக கையெழுத்து போட்டதால, டெல்லி சர்க்கார் உத்தரவு போட்டதால வேற வழி இல்லாம யூனிட்டுக்கு 4 நாள் ஏத்தணும். எவ்வளவு ஏத்தணும்? யூனிட்டுக்கு 4 நாள் ஏத்தணும். ஆனா நாங்க தான் இப்படி மோடி தான் மோசம் பார்த்தா, இங்க இருக்கிற சொந்த வீட்டுக்காரங்க அதோட மோசம். நாங்க ஏத்த இந்த 4 நாள் வாடகை வீட்டுக்காரன் சொந்த வீட்டுல 2 ரூபாய். ஐயா நாங்க 4 நாள் தான் ஏத்தணும். ஹவுஸ் ஓனர்லாம் 2 ரூபாய் 4 நாள் ஏற்றிட்டாங்க. இப்போ சொல்லு, நாங்களா ஏத்தணும்? சத்தமா சொல்லுக்கா, ஏத்தந்து யாரு? பாரு அந்த அக்கா இது இவங்க போறப்போ எங்க கருணாநிதி கிஃப்ட் கொடுப்பாரு, வாங்கிக்கின்னு இப்படி போவாத, சக்தி வாய்ந்த அம்மன் இங்க இருக்குது, மண்ணவாரி போட்டு போ, இந்த ஆட்சி மத்திய ஒன்றிய ஆட்சி ஒழியணும்ட்டு. நன்றி, வணக்கம்.